வெண்டைக்காய் பொரியலுங்க. வெண்டைக்காய் கிரேவி மாதிரி வருங்க. இது வெண்டைக்காய் பொரியல் இல்லைங்க. நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டுக்கலாம். இல்லாட்டி பல்லாரி வெங்காயம் நான் 2 போட்டுக்கிறேங்க. வணங்கினோடனே நம்ம வெண்டைக்காய் கழுவிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சிட்டுங்க. இல்லாட்டி வெளியில் வச்சாலே காற்றுல காஞ்சிருங்க. பொடி பொடியாக கட் பண்ணிங்க. நம்ம வெண்டைக்காயை ஒரு 10 நிமிஷம்லாம் வணக்கணும். வணக்கிட்டுங்க நம்ம சாம்பார் தூளுங்க, உப்பு, பவுட்ரு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க அது கொஞ்சம் நம்ம லேசாக வணங்கினா போதுங்க. சாம்பார் தூளுங்க. அப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு மேலே இருக்குங்க. நம்ம இது போட்டோடனே நம்ம கொஞ்சமாக அந்த தக்காளி வணங்கினோடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கி வச்சுங்க. புளி தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுங்க. வணக்கி விட்டுங்க. மூடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாங்க. இது வெண்டைக்காய் தொக்கு மாதிரி வந்துடுங்க. இந்த தக்காளியெலாம் இன்னும் குட்டி குட்டியாகவே நறுக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி போட்டேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் கழுவிட்டுங்க. நல்லா வெளியில் வச்சாவே ஈரப்பதமெல்லாம் போயிடுங்க. நான் வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணேங்க. 3-4 சேர்த்து இப்படி வச்சுங்க. நம்ம குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி தள்ளி விட்டுக்கலாங்க வெண்டைக்காய்ங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேஸ்ட்டு இருந்திருக்குங்க. இது புளிக்குழம்புக்கு வச்சுக்கலாங்க. நம்ம மாவு, இட்லி மாவுக்கு தோசை வேணும்னா நம்ம இதை மிக்சியில் ஒரு 2 அடி அடிச்சுங்க. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் போட்டு அரைச்சி தோசையாகவும் ஊற்றிக்கலாங்க. வெண்டைக்காய் தோசை. இப்போ நம்ம அதுக்காக கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்குங்க. இது கண்ணாடி டம்ளர்லேயும் போட்டுங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. கீரிங்க, வெண்டைக்காய் கீரிங்க. ஒரு 2 வெண்டைக்காய் 3 வெண்டைக்காய் கீரிங்க. தண்ணிக்குள்ளே நைட்டே போட்டு வச்சுங்க. நம்ம காலையில் அப்படி பச்சையாக சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாங்க. உப்பு போட்டாச்சுங்க. இது அப்படியே நம்ம சிம்மில் வச்சுங்க ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நம்மளுக்கு வெந்துக்கும். இந்த கிரேவி நம்ம சாப்பாட்டில் அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது பொரியல் மாதிரி சாப்பிட முடியாதுங்க. நம்ம புளி ஊற்றுறதுனால தக்காளி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பொரியல் மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு நாளும் கூட நம்ம வச்சா அடுத்த நாளும் கூட சாப்பிட்டுக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றி இருக்கிறதுனாலங்க. இப்போ நம்ம மூடி வச்சா தான் அந்த கலர் வருங்க. நம்ம சாம்பார் பொடி கலருங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் மூடி வச்சுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்துங்க. நம்ம கிளறிட்டு இருந்தால் தான் நல்லா வேகும். அப்போ நம்ம இந்த கலர் வந்துடணுங்க. அந்த தக்காளி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு வேண்டி பெருசாக போடுறோங்க. இன்னும் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டாலும் நம்மளுக்கு வணங்கிடுங்க. தக்காளி சின்ன வெங்காயம் வணங்கினோடனே போட்டோம்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வலுவலுன்னு வந்துடுங்க. அதனால் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் வணக்கிட்டுங்க. நம்ம வெண்டைக்காய் தனியாக கூட நம்ம வணக்கி போட்டுக்கலாங்க. தனியாக ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. வெண்டைக்காய் வணக்கிட்டுங்க. நம்ம அப்புறம் இந்த வெங்காயம்லாம் வணங்கினது கூட கலக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் போட்டு சும்மா ஒரு நிமிஷத்துல வெண்டைக்காயும் போட்டுடலாங்க. 2 சேர்ந்து வணங்கிடுங்க. வணங்கினோடனே நம்ம தக்காளியும் போட்டு வணக்கிட்டுங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி உப்பும் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுங்க. வணக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுங்க. இந்த புளி தண்ணி ஊற்றிட்டுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதுங்க. நம்மளுக்கு வெந்துடுங்க. என்ன நம்ம தண்ணி வேணாலும் கூட கலக்கலாங்க. கொஞ்சம் புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேங்க. இந்த புளி தண்ணியில் நம்ம வடிச்சிட்டுங்க. பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு சேர்த்திங்க. ஏலக்காய் தட்டி போட்டு பானகம் செய்யலாங்க.
முன்னமெல்லாம் திடீர்னு இந்த மட்டன்லாம் ஒருத்தருக்கு சேராதுங்க, நல்லா கையெல்லாம் தடிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வயசானவங்க கூடனே இந்த கருப்பட்டி பனங்கருப்பட்டியும் இந்த புளி தண்ணி கரைச்சிங்க குடிக்கிற கொடுப்பாங்க, சரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இது முருகர் காவடிக்கெல்லாம் கூட இந்த அந்த காலத்துலேங்க கருப்பட்டியும் புளி தண்ணியும் சேர்த்து கரைச்சிங்க ஏலக்காய் தட்டி போட்டு கொடுப்பாங்க. நம்ம ரசத்துக்கு வேணாலும் இதை வச்சுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் எச்சா கரைச்சி வச்சுருக்குது. இதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியது இல்லைங்க, நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றினா போதும். நமக்கு கெட்டியால் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றினா நம்மளுக்கு வெண்டைக்காய் வேகிறதுக்கு சௌரியமாக இருக்குது. இனி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் வெண்டைக்காயில் சேர்ந்துக்கும். அதனால் நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாங்க.